ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன உங்களுக்கு பண்ண போகிறேன்னா, இது உங்களுக்கு வந்து சௌசௌ கறி பண்ணி காட்ட போகிறேன். சௌசௌ கறி, அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பயத்தம்பருப்பை வேக விட்டு வச்சுக்கணும். நான் முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடியே பயத்தம்பருப்பை 3 கலையில் 4 கலையில் களைஞ்சி, இல்லை 2 வாட்டி களைஞ்சி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சுட்டேன். அப்போ சீக்கிரமாக ஊறும் உங்களுக்கு. அதனால் அது நல்லா வெந்தோன்னே நம்ம அப்படி கொஞ்சம் அரை இது பார்த்தாலே தெரியும், ஆஃப் குக் ஆனோன்னே அப்புறம் இந்த இதை வந்து சௌசௌவை எடுத்து அதில் போட்டு அப்புறம் தாளிச்சு கொட்டி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வேகட்டும். அந்த சௌசௌ தோலில் தொகையிலும் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, இது நல்லா வேந்தோன்னே உங்களுக்கு மீடியா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பயத்தம்பருப்பு ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிட்டு இந்த சமயத்தில் வந்து இந்த சௌசௌவை இதை போட வேண்டியதுதான். சௌசௌவும் இந்த தண்ணி வச்சு சௌசௌவும் அந்த பயத்தம்பருப்பும் சேர்ந்து வெந்துடும். அப்புறம் பார்க்கலாம், வெந்தோடனே எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். பாதி வெந்துட்டு சௌசௌவும் வெந்துட்டு பயத்தம்பருப்பு நல்லா வந்து இதுக்கு வேண்டிய உப்பு போடுறேன். தண்ணி கொஞ்சம் வற்றணும், அதனால் இதுக்கு வேண்டிய உப்பு போடுறேன். இப்போ வெந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடுத்து அங்கே வச்சுருக்கேன். இதுவும் சௌசௌவும் பருப்பும் நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து இதுக்கு தாளித்து கொட்டணும். அதுக்கு என்னென்ன தாளித்து கொட்டணுன்னா, கொஞ்சம் கடலெண்ணெய் செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உளுத்தம்பருப்பு, எங்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு தான் இருக்குது, அதனால் கருப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா, அது நல்லா காஞ்சோன்னு நல்லா செவந்து வந்தோன்னே கடுகு போட்டு இது வெடித்தோன்னே அதில் கொட்ட வேண்டியதுதான். தேங்காவை திரும்பி போட வேண்டியதுதான். இந்த பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு அதில் வேணாலும் போடலாம், இதில் வேணாலும் போடலாம். நல்லா செவந்துட்டு எடுத்து கொட்ட வேண்டியதுதான். அப்புறம் தேங்காய் திருப்பி போட வேண்டியதுதான். அந்த தாளித்து கொட்டினதை அதில் போட்டாச்சு. அப்புறம் அதுக்கு வேண்டிய கருவேப்பிலை, தேங்காய் போட்டு 2 கலருக்கு அரைஞ்சி இறக்க வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. நான் நாட்டு சக்கரை போடுவேன், நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா நாட்டு சக்கரை போடுங்க, இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். 2 போடுவேன். எங்கள் அம்மா போடுவாங்க, அதனால் நான் போடுவேன். பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். சௌசௌ கறி ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து சௌசௌ கறி ரெடி. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ்